இயேசு பிறந்தார். இதைக் கேட்டு மேய்ப்பர்கள் சந்தோஷத்தில் மகிழ்ந்தார்கள். அவர்களின் முகங்களில் பரலோக சந்தோஷம் தெரிந்தது. மேய்ப்பரி ஒருவன் மகிழ்ச்சியோடு ஊருக்குள்ளே ஓடி சொல்லினான், இயேசு பிறந்தார், இரட்சகர் வந்துவிட்டார். மக்கள் ஆச்சரியத்துடன் கேட்கின்றனர். மரியா அமைதியுடன் கேட்டாள் மேய்ப்பரின் வார்த்தைகள். அவளது முகத்தில் அற்புதம். குழந்தை கூட ஆச்சரியத்துடன் பார்த்தது. இது ஒரு சாதாரண குழந்தை இல்லை, இது தேவனின் அருளுக்குறி. மேய்ப்பர்கள் ஊருக்குள் வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி சொன்னார்கள். மெசியா பிறந்திருக்கிறார். ஜனங்கள் ஆச்சரியத்துடன் கேட்டனர். குழந்தைகள் உற்சாகமாக கேட்டார்கள், இயேசு வந்தாரா? முகத்தில் சிரிப்பு, இதயத்தில் சந்தோஷம். இதைவிட பெரிய செய்தி இல்லை. அந்த இரவில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம், அது வானத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. 3 ஞானிகள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அது ஏதோ விசேஷமான குறியீடாக இருந்தது. அதிகாலை அவர்கள் பயணத்திற்கு தயார் ஆனார்கள். தேவனுக்காக நறுமணங்களும் பொன்னும் எடுத்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள். வெறும் நம்பிக்கையோடு, வானத்தின் வழிகாட்டுதலோடு. அந்த நட்சத்திரம் அவர்களை அழைத்துச் சென்றது ஒரு பெரிய சந்திப்பிற்காக. ஞானிகள் சுமை தாங்கிகள் மீது பயணம் செய்தார்கள். வானத்தில் ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது. அவர்கள் ராஜாவை பார்க்க விழைந்தார்கள். ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். யூதரின் ராஜா எங்கே என்று கேட்க ஜனங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். முனிவர்களின் வார்த்தை எரோதுக்கு செவியில் பட்டது. அவன் கலங்கினான். ஏன் என்றால் மற்றொருவர் ராஜா என கூறப்பட்டது. எரோது தலைமை புராவர்களையும் எழுத்தறிந்தவர்களையும் கூப்பிட்டு கேட்டான், கிறிஸ்து எங்கே பிறக்கிறார்? அவர்கள் சொன்னார்கள், பெத்லகேமில்தான். ஜெபசாலையில் பேராசிரியர்கள் கூடி புதிய அரசன் பிறந்தாரா என்பதை விவாதித்தார்கள். அவர்கள் குழப்பத்தில் முழுமையாக மூழ்கினார்கள். புதிய அரசன் பிறந்துவிட்டான் என்று கேட்ட ஏரோதேசு அச்சத்தில் மூழ்கினார். அவன் சிங்காசனத்தை இழக்கப் போகிறானா? அவன் மந்திரிகளை கூவினார், மேசியா எங்கே பிறப்பார் என்றார். அவர்கள் பதிலிட்டார்கள், பெத்லகேமில். பின்னர் ஞானிகளை தனிப்பட்ட இடத்தில் கூப்பிட்டு, குழந்தையை கண்டதும் எனக்கு சொல்லுங்கள், நானும் போய் வணங்கட்டும் என்றார். ஆனால் அது ஒரு சூழ்ச்சி. அவரது மனதில் கெட்ட எண்ணங்கள் உருவாகின. அவனுக்கு மட்டும் தெரியும், இது வஞ்சகத்தின் தொடக்கம். அரண்மனையில் இரவில் ஏதோ நடக்கிறது. ஊருக்கே தெரியாமல் ஒரு கொடூரமான திட்டம் தயாராகி வருகிறது. இரவு நேரம். தூக்கத்தில் யோசேப்பிடம் ஒரு தேவதூதன் தோன்றி சொன்னான், இப்போது எழுந்து பிள்ளையை காப்பாற்று. ஏரோது ராஜா அவரை கொல்ல முயற்சிக்கிறான். அந்த வார்த்தைகள் யோசேப்பை பயத்தில் எழ வைத்தது. தேவதூதரின் வார்த்தைகள் மனதை உள்ளுக்குள் பதிந்துவிட்டன. அவன் உடனே மிருகை செய்து மரியையும் சிறுவனாகிய இயேசுவையும் எடுத்து பயணத்திற்கு தயார் செய்தான். அந்த இரவிலேயே அவர்கள் பெத்லகேமில் இருந்து புறப்பட்டார்கள். ஒரு பயங்கர பயணத்துக்கு கிளம்பினார்கள், எகிப்துக்கு. கடவுள் தந்த வழிகாட்டுதலை பின்பற்றி அந்த புனித குடும்பம் இருட்டில் பயணித்தது, இயேசுவை பாதுகாக்க.